ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ரிப்பன் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்பன் முறுக்கை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10-15 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிப்பன் முறுக்கு செய்யறதுக்கு நமக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு தேவை, அதாவது உடச்சக்கடலை மாவு 1 கப் தேவை. ஸோ ஒரு பவுல் வச்சுட்டு அதில் 1 கப் அளவு உடச்சக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்லயே நம்ம வந்து உடச்சக்கல்லைய அரைச்சு அதை வந்து ஜலிச்சு வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்க கடையில வைக்கிற மாவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வீட்லயே அரைச்சும் சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்க கருப்பு எள்ளுனாலும் சேர்க்கலாம், இல்லை வெள்ளை எள்ளுனாலும் சேர்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார் வச்சுட்டு அதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த மாவில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சூடான எண்ணெய் வந்து 1 குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, பிசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து கடாயில வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நம்ம ரிப்பன் முறுக்கு போடுற அச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த மாவு வந்து ஃபில் பண்ணிட்டு இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடான அப்புறமா போடுங்க. போட்டுட்டு நல்லா 2 சைடும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான ரிப்பன் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.